சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஃபோட்டோவை வச்சு நம்ம விமானத்தை சுட்டு கொண்டுட்டாங்கன்னா யாரும் நம்புவாங்க. அதுக்கு பதிலாக அப்புறம் இந்தியா இல்லை 2021 பஞ்சாபில் நம்ம போர் விமானம் MiG-2 ஓடணும். அந்த போர் விமானம் விபத்துக்குள்ளாச்சு. விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த நாட்டுப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க. அமர் அப்துல்லா பார்த்தீங்கல்ல, ஃபருக் அப்துல்லா பார்த்தீங்கல்ல, நாட்டுப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு என்ன வழி? பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால தான் ஒவைசியெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் திராவிட இயக்கமே பிரிவினவாதம் இருக்கும். உங்கள் ஈவேரால் ஆரம்பித்ததுலேருந்து நாட்டை பிரிவினைப்படுத்துறதுல தான் பேசினார். உங்கள் ஈவேரா பேசினதை சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடியை ஏற்றுறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தனி நாடுங்கிறத உங்கள் அண்ணா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு போர் முடிகிற வரை போர் சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம டெய்லி பேசணும். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இன்றைக்கி நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராவல்பிண்டியில் இந்தியா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ராவல்பிண்டிங்கிறது என்னென்னா பாகிஸ்தானுடைய தலைநகரம். பாகிஸ்தானுடைய தலைநகரத்தையே போய் நம்ம இந்தியா இராணுவம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன அர்த்தம்னா, பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பழி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னொரு அஜெண்டா இருக்குது நம்ம அரசாங்கத்திட்ட. இதோடு விட்டுறக்கூடாது. இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளை தாக்குனதோடு விட்டுறக்கூடாது. விட்டுட்டு திரும்பி வந்தோம்னா இவங்க திரும்பி மறுபடியும் பயங்கரவாதிகளை தூண்டி விடுவாங்க. அதனால் இப்போ நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தலைநகரை அடிக்கிறாங்க. நம்ம இப்போ டெல்லி அடித்தா என்ன, அது மாதிரி தலைநகரை தாக்கிட்டாங்க. தலைநகரில் தான் பிரதமர் மற்ற அவங்கெல்லாம் இருக்காங்க. பிரதமரே போய் பதுங்கு குழியில் போய் ஒழிஞ்சிட்டார். ரொம்ப கேவலம். அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ராவல்பிண்டி எப்படி தாக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு சில வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ ராவல்பிண்டி அடித்தாச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஐடியா பயங்கரவாதிகளை தாக்கியாச்சு. கொஞ்ச நாளைக்கு பயம் இருக்கும். அடுத்த ஐடியா பலுஜிஸ்தான், பாகிஸ்தானில் ஒரு பகுதியான பலுஜிஸ்தான் தனி நாடு கேட்டு அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சண்டை போடுறத சாக்கா பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இராணுவத்தை அடித்து 15 பேரை தளபதியிலேருந்து எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் இப்படி தான் உருவாச்சு. இந்திரா காந்தி இருக்கும்போது 1971 பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா, பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேலே படைகளை அனுப்பி அடக்குனாங்க. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய படை வீரர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நைட்டு பார்த்தீங்கன்னா பேராசூட்டில் போய் லட்சக்கணக்கான படை வீரர்கள் இறங்கினாங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தானை எதிர்பார்க்கல. பாகிஸ்தானை அடித்து துரத்தி விட்டு ஆட்சியை பிடித்து
ஷேக் ஹசீனா இப்போ இருக்காங்களே, அவங்களுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மான் கையில் ஆட்சியை ஒப்படைச்சு பங்களாதேஷை தனி நாடாக ஆக்கினார். அதனால தான் பாகிஸ்தான்லேருந்து 71 ஆரம்பித்து நமக்கு ரொம்ப நாள் சண்டை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவங்கள பலவீனப்படுத்தினாங்க தன்னுடைய ராஜதந்திரத்தில் அவங்க இந்திரா காந்தி. அதே மாதிரி இப்போ மோடி அரசாங்கமும் ஒரு ராஜதந்திரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. பலுச்சிஸ்தானை தனி நாடாக பிரித்து கொடுத்துட்டா, பலுச்சிஸ்தான் ஒரு பெரிய பகுதி, கொஞ்சம் வளமான பகுதி, அதனால் பாகிஸ்தான் பெருமளவில் பலவீனப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுல இப்போ ராவல்பிண்டி அடிக்கிறதுக்கு காரணம் அடுத்து பலுச்சிஸ்தானையும் பிடித்து விட்டு பலுச்சிஸ்தானை தனி நாடாக அங்கே இருக்கும் போராளிகளிடம் கொடுக்கறதுக்கு அவங்க ஐடியா பண்ணுறாங்களோ, திட்டம் போடுறாங்களோ இந்தியா அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு எண்ணமும் இருக்குது நமக்கு. நிச்சயம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், சுதந்திரத்தில் இருந்து 2ஆக பிரித்தாங்க காஷ்மீரை, இன்றைக்கி வர தலைவலியாக இருக்குது. அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டு நமது இந்திய காஷ்மீருடன் சேர்க்கும் திட்டமும் இந்த போருக்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. அதனால் போகிறதை பார்த்தா, இவர்கள் அடிக்கும் வேகத்தை பார்த்தால், பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஆரம்பித்தாலும் பாகிஸ்தானை பலவீனப்படுத்துவதற்காக உங்களை இது பண்ணி பலுச்சிஸ்தானை தனியாக பிரித்து அதை ஒரு தனி நாடாக கொடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இந்தியாவுடன் சேர்க்கும் திட்டமும் இதன் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. அதனால் போர் முடியும் போது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போரில் இன்னொரு சரியான அடி பாகிஸ்தானுக்கு என்னென்னா, அதாவது பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இதில் இருக்காங்க, பிரச்சனையில். அதனால் அவங்க உலக வங்கியில் பல லட்சம் கோடி கடனை கேட்டிருக்காங்க. அந்த கடன் வந்தால் தான் பாகிஸ்தான் பொருளாதாரத்திலேருந்து மீள முடியும். விலைவாசிகளெல்லாம் அவ்வளவு அதிகமாகிடுச்சு, மக்கள்லாம் வறுமையில் இருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் இந்த உலக வங்கியிலேருந்து வரக்கூடிய லோனை, லட்சக்கணக்கான லோனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நிலையில் போய் அடித்தாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லிடுவாங்க. எப்போவுமே பாகிஸ்தானை வேவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எதிரி கண்ட்ரிகளையும் அவங்களையும் சீனாவையும். ஸோ அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் கடன் வாங்குகிறாங்க உலக வங்கியில். இந்த நேரத்தில் போர் தொடுத்தோம்னா உலக வங்கி கடனை கொடுக்க மாட்டான். உலக வங்கி என்ன சொல்லுவான், நான் உன்னை நம்பி கடன் கொடுக்க முடியாது, நீ நாட்டு முன்னேற்றத்துக்கு நீ என்கிட்ட கடன் வாங்குகிற, டேமை கட்டணும்னு வாங்குகிற, மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு வாங்குகிற, நான் கொடுக்குற கடனை பூரா நீ போருக்கு செலவு பண்ணிடுவ, எனக்கு பணம் திரும்பி வராதுன்னு கொடுக்க மாட்டான். அதனால் சரியான நேரம் பார்த்து உலக வங்கியின் கடன் பாகிஸ்தானுக்கு சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் துடித்து கொண்டிருக்காங்க. பிரதமர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ கடன் வராத, இந்த டைமில் போர் வந்துருச்ச, நமக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி மிகவும் இதில் இருக்காங்க பாகிஸ்தான். துருக்கிங்கிற ஒரே ஒரு நாடு மட்டும் பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. வேறு எந்த நாடுகளும் பாகிஸ்தான் பக்கம் திரும்ப தயாராக இல்லை. சீனா எப்படி பாகிஸ்தானை விட்டு ஒதுங்கினாங்க? உலகமே எதிர்பார்த்துச்சு. எப்போ சண்டை நடந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது சீனா. இந்த சண்டையில் ஏன் ஆதரவு கொடுக்கல? ஒதுங்குறாங்களே, அண்டை நாடு அப்படிங்கிறாங்களே. உங்களுக்குள்ள பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோங்க, எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு 2 பேரும் வேணும்னு சொல்கிறாங்களே. உலகமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, சீனா உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீன பொருட்கள் உலகம் முழுவதும் விற்கப்படுகிறது. ட்ரம்ப் வந்தோடனே என்ன பண்ணார், சீனா பொருளுக்கெல்லாம் அதிக வரி போட்டார். அவர் சொன்னார், உங்கள் பொருளை மட்டும் எங்கள் நாட்டில் விற்கிறீங்க, எங்கள் பொருளை உங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்தால் பக்கா வரி போடுறீங்கல்ல, இனி உங்கள் பொருளுக்கும் வரி போடுறோம்னு சீனா பொருள்களுக்கு மிக அதிகமான வரியை விதித்து விட்டார் ட்ரம்ப். அதனால் சீனா அரண்டு போயிருக்கான், வர்த்தகமே போச்சு. அப்போ அடுத்த வர்த்தகம் அவன் நம்பி இருக்கிற அடுத்த வர்த்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட தான் லட்சக்கணக்கான கோடி வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு சீனாவுக்கு. இந்த நேரத்தில் இந்தியாவை பகைத்து கொண்டால் லட்சக்கணக்கான கோடி வர்த்தகமும் போயிடும். ட்ரம்ப்பு மூலம் அமெரிக்காவில் இருக்கிற வர்த்தகம் போயிடுச்சு. அப்போ மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையில் இது சைனா வந்துடும் சொல்லி சுயநலத்துக்காகத்தான் இந்த இதை இந்தியாவுக்கு தங்களுடைய ஆதரவை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. அடுத்து இந்திய விமானங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதா, ரஃபேல் விமானங்களை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. வீடியோ நிறையா
சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் நம்ம விமானம் சுட்டுப்பட்ட, நம்முடைய ரஃபேல் விமானம் சுடப்பட்டு கிடக்கிற வீடியோ நிறையா வந்தது. அப்போ பாகிஸ்தானை சேர்ந்த வெளியுறவுத்துறை அதிகாரி அவர் சொல்கிறார், என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் ரஃபேல் விமானத்தை சுட்டு 5 விமானத்தை சுட்டு தள்ளிவிட்டோம். அப்போ அந்த செய்தியாளர் கேட்குறாங்க, பிபிசி, சரி சுட்டு தள்ளிட்டீங்கிறீங்க, ஆதாரம் கொடுங்க. ஏன்னா எப்போதுமே மிலிட்டரி சுட்டி தள்ளிட்டாங்கன்னா வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆதாரம் அதைத்தான் கொடுப்பாங்க. இவர் வெறுமனே வாயில் ஆதாரத்தை கொடுங்கன்னா அந்த மந்திரி என்ன சொல்கிறார், ஆதாரம் எதுக்கு, அதுதான் சோஷியல் மீடியாவில் வருது, சமூக வலைதளங்களில் வருது அப்படின்னு சொல்கிறார். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஃபோட்டோவை வச்சு நம்ம விமானத்தை சுட்டு கொண்டுட்டாங்கன்னா யாரும் நம்புவா? அதுக்கு பதிலாக அப்புறம் இந்தியா இல்லை 2021 பஞ்சாபில் நம்ம போர் விமானம் MiG-21 அந்த போர் விமானம் விபத்துக்குள்ளாச்சு, விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த ஃபோட்டோவையும் வீடியோவையும் எடுத்து வைத்து கொண்டு பாகிஸ்தான் சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் போட்டு ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு இப்போ பதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் இந்து பத்திரிகை, நம்மவங்க போய் ராவல்பிண்டி அடிச்சுட்டாங்க, தீவிரவாதிகள்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அவங்க இதில் 10 பேர் அந்த இவனுடைய தீவிரவாதியுடன் குடும்பமே இறந்துருக்காங்க. இது எதையுமே இந்து பத்திரிக்கை போடல. அவன் என்ன போடுறான்னு தெரியுமா, இந்திய விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டன அப்படின்னு தலைப்பு செய்து போகிறான். 3 விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டனன்னு ஹிந்து பேப்பரில் போகிறான். என்னத்தை சொல்கிறது? இங்கே இருக்கிற 2 3ஆம் தர அரசியல்வாதிகள் 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறபடி ஆங்கில முரசொலியான ஹிந்து இந்தியாவுக்கு எதிரான செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நாட்டில், வாழ்வது இந்த நாட்டில். அதனால் மோடிக்கு நான் சொல்கிறேன், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு இருக்குது, இந்திய பிரஜை சட்டம், அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் மோடி. அவசர சட்டமாக, ஜனாதிபதிட்டு அவசர சட்டமாக போட்டுடலாம், அப்புறம் பார்லிமெண்ட்டில் அது பண்ணலாம். இந்த போர்க்காலத்தில் தாய் நாட்டுக்கு எதிராக யார் யார் பேசுகிறார்களோ அவர்கள் குடியுரிமையை ரத்து செய்யும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வரணுங்கிறது மோடிக்கு நாங்கள் விடுக்கும் கோரிக்கை. வச்சுட்டிங்கன்னா இந்த ஹிந்து என்ராம், திருமாவளவன், வைகோ, டிஆர் பாலு, இன்னும் சில பேர் கத்திக்கிட்டு இருக்கான், அந்த லோக்கலில் இருக்கிறவன் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து இம்மிடியட்டாக அவனை பூரா இந்திய பிரஜை இதை ரத்து செஞ்சுட்டு எல்லாத்தையும் அடித்து வெளிநாட்டுக்கு போகணும்னு அனுப்பி, நீ எங்கே வேணாலும் போய், இலங்கையில் போய் விடுங்க, இல்லை அண்டை நாடுகள் நேபாளில் போய் விடுங்க, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து பழச்சிக்கணும். போர் நேரத்தில் தாய் நாட்டை பழிப்பவன் மனிதனே இல்லை. இந்து பத்திரிக்கை பாருங்கள், நம்ம விமானத்தை சுடவே இல்லை, ஆனால் இந்திய விமானங்கள் 3 விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டனே எவ்வளவு கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது, நம்ம ஏவுகணையை வச்சு இவ்வளவு தாக்கிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஏன் பாகிஸ்தான் திருப்பி தாக்கலை? ஏன்னா அவங்ககிட்ட எல்லா ஏவுகணைகளும் இருக்க, நிறைய ஏவுகணைகள் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் அதை வச்சு நம்ம மேலே குண்டு போடலாமல், இன்னும் ஒரு குண்டு கூட நம்ம பக்கம் விழுகலையே பெருசாக. ஏதோ இந்த விமானத்தை சுட்டேன்னு பெருமையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன் சுடலை, ஏன் உபயோகிக்கவில்லை, அது யாருக்கும் தெரியாது. என்னென்னா வான் அமைப்புன்னு இருக்குது, நம்ம எல்லையில் வான், நம்ம எல்லைக்குள் எந்த விமானம் உள்ளே நுழைந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அதை அடித்து தூளாக்கி விடும். விமானமாக இருந்தாலும் சரி, ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, இதை அடித்து தூளாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதை வசதியை இந்தியா வச்சுருக்காங்க. மிக மிக ரகசியமாக வச்சுருக்காங்க. இது யார்கிட்டருந்து இந்தியா வாங்கினதுன்னா இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கினது. இஸ்ரேல் சமீபத்தில் போர் நடந்தது, ஈரான் வந்தான், ஹமாஸ் வந்தாங்க. இது ஹமாஸ் ராக்கெட்டை ஏவுனாங்க, ஈரான் ஏவுகணையை ஏவுனாங்க. அத்தனை ஏவுகணைகளும், ஹமாஸ் ஏவிய அத்தனை ராக்கெட்டுகளும், ஈரான் ஏவிய அத்தனை ஏவுகணைகளும் இஸ்ரேல் எல்லையை தாண்டும் போதே அடித்து தூளாக்கப்பட்டன. மிகப்பெரிய இது அயன் டோம்னு பேர். இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு டெக்னிக் இது. இஸ்ரேல் இதை இஸ்ரேலுக்கும் நமக்கும் நல்லுறவு இருப்பதனால் இதை முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே இந்தியா இந்த இதை வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் பாகிஸ்தான் ஏவுகணை வீசுகிறான், அடித்து தூளாக்கப்படுகிறது. அப்போ பாகிஸ்தான்ட்டு அணுகுண்டு இருக்குது, அவன் போட்டுருவான், நம்மளும் காலின்னு சில அதிக பிரசங்கிங்க பேசிக்கிட்டு இருக்கான்ல, அந்த அணுகுண்டு பூரா ஏவுகணைகள் மூலம்தான் வரணும்.
அணுகுண்டை ஏந்தி வரும் எந்த ஏவுகணையாக இருந்தாலும் சரி எல்லையிலேயே அடித்து நொறுக்கப்படும். அதுதான் அயன் டோம். ஆஸ்திரேலியா அதாவது இஸ்ரேலுடைய டெக்னாலஜி, இஸ்ரேலுடன் நல்லுறவில் இருந்ததனால் அந்த டெக்னாலஜியும் இந்தியா வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறது. எப்போவுமே நம்ம நாட்டு இராணுவத்தில் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, பரம ரகசியம். ஏன்னா எதிரிக்கு தெரிஞ்சால் அதுக்கு எதிராக ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இராணுவ ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த அயன் டோம்ங்கிற இஸ்ரேல் டெக்னாலஜி வச்சுருந்ததுனால தான் அத்தனை ஏவுகணைகளும் தூள் தூளாக்கப்படுகிறது. உள்ளேயே வர முடியலை. நம்ம எத்தனை ஏவுகணைகளை அடித்தாலும் அவர்களால் திரும்ப அடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் பாகிஸ்தான் எரிந்து கொண்டிருக்கிறது, தலைநகரமே எரிந்து கொண்டிருக்கிறது. வெளியில் நியூஸ் வரல. அதனால தான் பாகிஸ்தான் எம்பி அவங்க பார்லிமெண்ட்டில் அழுகிறாரு, நாங்கள் தவறு செய்து விட்டோம், அல்லாஹ் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் அழுகிறார். அந்த வீடியோவை பாருங்க. इस मुल्क के हिफाजत फरमाना जो तूने हमें अता किया है और ये नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की दुआओं का है। आपने कायदे आजम को इंग्लैंड में मुलाकात की, ख्वाब में आए और उनको कहा कि जाओ वापस और जाके पाकिस्तान का मामला हल करो। आप खान अफकलात को ख्वाब में आके ये हुक्म दिया कि तुमने पाकिस्तान की सरना ये मुल्क बन के रहेगा और तुमने तो ये ऐसा बड़ा मौजज़ा है कि अल्लाह पाक ने ये हमें अता किया है और अल्लाह पाक इस मुल्क की हिफाजत फरमाएंगे। दुनिया में जहां भी देखें शायद हमारी कमी है, हम मजबूर। அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய இந்திய தாக்குதல் அவர்களுக்கு மரண அடியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் எம்பி அழக்கூடிய இந்த வீடியோ ஒரு சாட்சி. அதுக்கடுத்தது இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே நம்ம எதிர்த்து பேசுவோம்ல, சில இஸ்லாமியர்கள் இந்த வீடியோவை பாருங்கள், இந்திய கொடியை ஏற்றுக்கொண்டு சல்யூட் அடித்து நம்ம இதில் வளம் வர்றாங்க தெருக்களில். அதனால் நாட்டுப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க. அமர் அப்துல்லா பார்த்தீங்கல்ல, ஃபரூக் அப்துல்லா பார்த்தீங்கல்ல, நாட்டுப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு என்ன வழி? பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால தான் ஒவைசியெல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இஸ்லாமியர்களும் தேசப்பற்றுடன் நம் நாட்டுக்கு பின்னால் நம் நாட்டை தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டார்கள், யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது சில மேதாவிகள் சொல்லிக்கிட்டு இருக்கான், முட்டாள்கள் இங்கே இருக்கிறவன். அவன் என்ன சொல்கிறான், சில பேர் இந்த டைமில் நம்ம நாட்டை ஆதரிக்கிறவன் சங்கிங்கிறான் நிறைய பேர். ஆனால் சொல்கிறவன் எவனுக்குமே முதுகெலும்பு இல்லை. தைரியம் இருந்தால் நீ வெளியில் சொல்லுங்கள். எவனுக்காச்சும் முதுகெலும்பு தைரியம் இருந்தால் இந்த போர் தருணத்தில் இந்தியாவை ஆதரிப்பவர்கள் சங்கின்னு எவனாச்சும் முதுகெலும்பு இருக்கிறவன் வெளியில் நேருக்கு நேரம் சொல்லிப்பார். அப்புறம் நடக்கிறத பாரு. எந்த நேரத்தில் சங்கின்னு சொல்லணுங்கிறதில்ல. நாட்டுப்பற்றுள்ளவன் சங்கி என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் சங்கியாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம். ஒன்றை மாதிரி தேச துரோகியாக இருக்கிறதுல எங்களுக்கு இது கிடையாது. சங்கியாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம். காரணம், நான் நேதாஜி இயக்கத்தில் அவர் சுதந்திரத்துக்காக எவ்வளோ பெரிய நாட்டுப்பற்றோடு வெள்ளைக்காரனை எதிர்த்து பண்ணார். அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னா நாங்கள் நாட்டுப்பற்றோடு தான் இருக்கோம். எங்களையும் சங்கின்னு சொல்றியா வா, தைரியம் இருந்தால் வா, முதுகெலும்பு இருந்தால் வா. பேரை கூட சொல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சில பேர். நெட்டுகளில் இது போட்டுக்கிட்டு இருக்கான். பேட்டி கொடுக்குறவெல்லாம் வெளியில் வா, வெளியில் வா. தேச துரோகிகள்லாம் வெளியில் வாங்க. இந்த தேச துரோகிகள் ஒரு புதுதாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். சென்னை தாக்கப்படுங்கிறான். முட்டாள்கள். அவன் ஏவுகணை நம்ம இந்திய எல்லையே தாக்குறதுக்குள்ளே அடித்து தூள் ஆக்குறாங்க. அப்புறம் அதெல்லாம் தாண்டி சென்னைக்கு வரணுமா? சென்னைக்கும் பாகிஸ்தானுக்கு 2700 கிலோமீட்டரு. அவன் ஏவுகணையே 2000 கிலோமீட்டர் தான் வரும். அதுவும் அவன் ஏவுகணையே எல்லையிலேயே அடித்து தூள் ஆக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் தாண்டி 2000 கிலோமீட்டரை தாண்டி நம்ம சென்னையில் தாக்கும்னு சில தேச துரோகிகள் ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். முட்டாள்கள். அந்த முட்டாள்களுக்கு சொன்னேன், அவனுடைய ஏவுகணையே 2000 கிலோமீட்டர் வரக்கூடியது தான் பாகிஸ்தான் ஏவுகணை.
நம்ம 2000 தாண்டி இருக்கோம். நம்மளை வந்து ஒன்றும் கிழிக்க முடியாது. இதில் வந்து அவன் ஏவுகணையில் அடிக்கிறதுனா யார் பாதிக்கப்படுவானா, ராஜஸ்தான் பாதிக்கப்படுவாங்க. எல்லையில் இருக்கக்கூடியது ராஜஸ்தான் பாதிக்கப்படுவாங்க, பஞ்சாப் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கடுத்தது வட மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் பாதிக்கப்படுவாங்க. வட மாநிலங்கள் இருக்கும். அவங்களையே கை வைக்க முடியாத காரணம் ஏவுகணை உள்ளே வரும்போதே இதாகிடும். அவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே வந்து அவ்வளோ தூரத்தை தாண்டி சென்னைக்கு வந்து இது பண்ணணும், சென்னை வந்து தாக்குவான்னு பேசிக்கிட்டு இருக்கான் சில முட்டாள்கள். அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, இது சைனாவோட நமக்கு போர் வந்ததுன்னா அந்த ஆபத்து இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா சைனா வந்து இதில் வந்துக்கிட்டு இலங்கையில் துறைமுகத்தை 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்துட்டான். ஆனால் அவன் எடுத்தது எதுக்கு எடுத்தான்னா, சைனா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உலகம் பூரா வர்த்தகத்தை பண்ணணும், பல லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சு வைக்கணும், ஆயுதங்களை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஐடியா. அதனால் வர்த்தகத்துக்காக இலங்கைக்கு போனான். அந்த துறைமுகத்தை வந்து பணத்தை கொடுத்து, பெரிய அளவு இலங்கைக்கு பணத்தை கொடுத்து வர்த்தகம்னு சொல்லி வாங்கிட்டான். ஆனால் இங்கே இராணுவ வீரர்கள் எல்லாம் வச்சுருக்கான். நாளைக்கு நமக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய போர் ஏற்பட்டால் அப்போது இலங்கையிலிருந்து நம்ம ஈஸியாக தாக்கலாம். அப்போ தான் தென் தமிழ்நாடு, தென்னிந்தியாவுக்கு வந்து பாதிப்புக்கு வரும். பாகிஸ்தானோட சண்டை போடுறதுனால அது பாதிப்புக்கு வராது. நமக்கு பயமே வந்து சீனா அது மூலம்தான். சீனா வந்து நினைத்தால் அப்போ சென்னை பாதிக்கப்படலாம். சீனா இந்த இதுக்கு வந்து அவன் வெறும் பிஸ்னஸ், தொழில், எனக்கு வருமானம் வரணும், என் பொருளை உலகம் பூரா விற்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அதனால் சீனா தான் நமக்கு பயப்பட வேண்டிய எதிரியை ஒழிய பாகிஸ்தான் இல்லை அப்படிங்கிறது அந்த முட்டாள்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எங்கே இருக்குது சென்னை? அதனால் சென்னைக்கு இந்த போரால் எந்த ஆபத்தும் இல்லை. வேணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் பலவீனப்படும், அதுதான். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு எதிராக நம்மளாக போய் வம்பிழுத்தோம். 27 பேரை உள்ளே போகுது, பாவம் அப்பாவிங்கெல்லாம் சொல்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? உலக அளவில் நம்முடைய இது என்ன ஆகுது? அதனால் இந்த முட்டாளெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சென்னைக்கு இந்த போரினால் எந்த ஆபத்தும் இல்லை. நாம் ரொம்ப பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம். பூகோள அமைப்புப்படி நம்ம சென்னையும் தமிழ்நாடும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்காரு. எப்போவுமே ஸ்டாலினை திட்டணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் நல்ல விஷயம் செஞ்சு அவரை பாராட்டணும். 2-3 நல்ல விஷயத்தில் ஸ்டாலினை நான் பாராட்டியிருக்கேன். ஏன்னா அவர் எப்போதுமே திட்டணுங்கிறது வந்து நம்ம கொள்கை இல்லை. தகுதியின் அடிப்படையில் தான் பேசணும். அந்த திமுககாரன்லாம் வந்து இந்த திராவிட இயக்கக்காரன் அவ்வளோ வெறும் தேச துரோகிகளாக எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கான் சில பேர். அந்த அரசியல்வாதிக்கெல்லாம் சொல்லி, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கவலை இல்லை, நீ தேசத்துக்கு துரோகம் பண்ணுற அளவு பேசு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டாந்து மக்களே செருப்பால் அடித்து உங்களை விரட்டுற மாதிரி பண்ணுறாங்க பாரு. தைரியம் இருந்தால் பேச தொடர்ந்து, அதுதான் சொல்கிறேன். ஆனால் திமுக சார்பில் பேரணி வைக்கிறாரு ஸ்டாலின். போரை ஆதரித்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணியிட போகிறாரு. இது ஸ்டாலின் வார்த்தையோட உதட்டிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் திராவிட இயக்கமே பிரிவினவாத இயக்கம். உங்கள் ஈவேரால் ஆரம்பித்ததுலேருந்து நாட்டை பிரிவினைப்படுத்துறதுல தான் பேசினார். உங்கள் ஈவேரா பேசினதை வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடியை ஏற்றினார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தனி நாடுங்கிறத உங்கள் அண்ணா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோன்னே அதை மாற்றிக்கொண்டு மாநில சுயாட்சினார். உங்கள் அப்பா மாநில சுயாட்சிம்பார். இலங்கை தமிழர்களுடன் போரிட்டு விட்டு நமது இந்திய இராணுவம் வரும்போது, என் தமிழனை கொன்ற இந்த இந்திய இராணுவத்தை வரவேற்க நான் விமான நிலையத்துக்கு போக மாட்டேன்னு ஊரை அமர்த்தினார். அந்த தமிழங்களை கொன்னதே அவர் தான். சோனியா காந்தியை வச்சுக்கிட்டு அங்கே லட்சமாக தமிழர்களை கொண்டுக்கிட்டு இருக்கான் ராஜபக்சே. அந்த டைமில் உண்ணாவிரதம் இருக்கேன்னு ஊரை ஏமாற்றிட்டு தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி. அதனால் இராணுவத்தையும் வர வைக்க மாட்டேன்னாரு. அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களே பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய போரில் தாய்நாட்டை ஆதரித்து பேரணி நடத்துவது மிகவும் மிக மிக பாராட்டக்கூடிய விஷயம். ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தில் எங்கள் பாராட்டுதலை தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தவங்க இருக்காங்களே 3 பேர், இந்த திருமாவளவன், இந்த வைகோ, 2 பேரையும் கூட்டணி விட்டு வளர்க்கணும்.
பாஜக அதிமுக கூட்டணியில் அவங்கள சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. கூட்டணி விட்டு 2 பேர்த்தையும் வளர்க்குங்க, சொல்லியே விளக்குங்க. போர் வரும் சமயத்தில் நாட்டுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கும் தேச துரோகிகளாக இருப்பதால் இவர்கள் இருவரையும் திமுக கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்கிறது. வருங்காலத்தில் இவர்களுடன் எந்த கூட்டணியும் திமுக வைக்காது. சொல்லுங்கள், இன்னொரு மாலை வந்து போட்டுடும். இதுக்கே உங்களுக்கு மாலை போடணும், நாட்டுக்கு ஆதரவாக நீங்கள் ஊர்வலம் நடத்துறது. இன்னொரு இது போடுங்க, 2 மாலையாக நானே வந்து போடுறேன். காரணம், அயோக்கியர்கள் நாட்டில் நிலச்சி இதாகிட்டாங்க. நீங்களாச்சும் நல்ல விஷயத்திற்காக பேரணி நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. அடுத்தது SRM காலேஜ் இங்கே இருக்குது. பாரிவேந்தர் அவர் தான் அவருடைய வேந்தர். அவருடைய கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பெண். அவங்க போர் ஆரம்பித்ததுலேருந்து ட்விட்டர்லேயும் இதுலேயும் யூடியூப் இதுங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் இந்தியாவுக்கு எதிராகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேர்தல் ஸ்டண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. அடுத்த தேர்தல் எப்போ வரப்போகுது? 24 தான் தேர்தல் நடந்தது. 2029 வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ போய் சண்டை போடணுமா? இதை போய் தேர்தல் ஸ்டண்ட் ஆக்கணுமா? மத்திய அரசாங்கத்துக்கு அது என்ன அவசியம் இருக்கா? அப்பாவி மக்களே பாகிஸ்தானில் தாக்குறாங்களாம். அவனே சொல்லலை அப்பாவி மக்களை தாக்குறாங்க, பாகிஸ்தானே சொல்லலை பயங்கரவாத இலக்குகளை தாக்குறாங்கன்னு தான் அவனே சொன்னான். ஆனால் இங்கே இருந்து இந்தியாவின் மண்ணில் விளையும் சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண், வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம்? நாட்டுப்பற்று இல்லாதவன் மனிதனா? எப்படி எந்த இதில் வந்துக்கிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக அந்த இதை போடுவீங்க ஒரு போர் காலத்தில்? அதனால் கரெக்டாக பாரிவேந்தரை என்ன அடித்தார், சஸ்பெண்ட் பண்ணார். சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன்னா பாரிவேந்தர் தேசபக்தி மிக்கவர். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரை நெருங்கி பேசியிருக்கேன். அவருடைய இதே வந்து தேசத்துக்கு ஆதரவாக உள்ளவர். அவருக்கு திமுகலாம் பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவங்க வந்து தேச துரோகிகள் அப்படின்லாம் நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேள்விப்பட்ட உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பாரிவேந்தருக்கு வாழ்த்துக்கள். அந்த லேடியை டிஸ்மிஸும் பண்ணணும். இனிமேல் எந்த ஒரு நிறுவனமும், தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனம் அந்த லேடியை வந்து உங்கள் இதில் சேரக்கூடாது. ஏன்னா நாட்டுக்கே பற்றில்லாத ஒரு பெண் அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு இதுவாக விசுவாசமாக இருப்பாங்களா? நல்லா யோசிச்சுக்காங்க. அதனால் அந்த பெண்ணுடைய பேச்சுக்கு நடவடிக்கை எடுத்த பாரிவேந்தருக்கு நன்றி. அந்த பெண் தமிழ்நாட்டிலே எதுலேயுமே எந்த ஒரு நிறுவனத்திலும் சேரக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு ஒரு கெட்ட விஷயத்தையும் பேசிட்டார். இவரை பற்றி பாராட்டி பேசுகிறார். KN நேரு அது என்ன சொல்கிறாரு, என்னுள் கலந்தவர் KN நேருன்ட்டார். அந்த அளவுக்கு என்னுள் கலந்தவர் நேரு அவர்கள். KN நேரு உலகமாக ஃப்ராடு. அவர் இவரோட கலந்தால் என்ன அர்த்தம்? நீங்களும் ஃப்ராடுன்னு தானே அர்த்தம். KN நேரு பண்ணின அநியாயம், அட்டூழியம் அதெல்லாம் உங்களுக்கு பலருக்கும் தெரியாது. 2006 2011 இவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. இவருடைய தம்பி ராமஜெயம் அவரை அடித்த கூத்து மனசாட்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு பல விஷயங்கள் பண்ணார். என்னுடைய வழக்கு ஒரு பெண்ணுக்காக, ஒரு டாக்டர் பெண், அவருக்காக அந்த வழக்கை எடுத்தேன். கணவர் வந்து மோசமான விஷயம் இதுங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு பயமாக இருக்குன்னாங்க. கணவரை பற்றி ஃபுல்லாக விசாரித்து எல்லாம் பண்ணோம். கடைசி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராமஜெயத்துக்கு வேண்டியவர்கள்ட்ட அவர் பணம் வாங்கிட்டு கொடுக்கல. காவல்துறையில் ஃபோன் பண்ணி தானே பண்ணணும். ராமஜெயம் என்ன பண்ணார் தெரியுமா? இன்ஸ்பெக்டரு கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ டிசியெல்லாம் ஒரு ஆள் இருந்தார், பேரை சொல்லுவார். இவங்கெல்லாம் என்ன வேலை, புரோக்கர் வேலை பார்த்தீங்கய்யா நீங்கள், பேரை சொல்லுவேன், வெக்கமாக இல்லை, புரோக்கர் வேலை. இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போய் ஒரு பங்களாவில் வச்சுட்டாங்க, யூனிஃபார்மோட விசாரிக்கிறாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அந்த பணம் வாங்கினவரை, ராமஜெயத்துக்கு வேண்டியவர்கிட்ட பணம் வாங்கினவரை உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அடி வாங்குறவர் எங்களுக்கு எதிர்ப்பானவர், எங்களுக்கு அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு கொடுத்ததை தான் நான் விசாரித்தேன். அடிக்கிறாங்க. நான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடித்து இன்னும் வாயினால் சொல்லாத சில அயோக்கியத்தனெல்லாம் பண்ணார் ராமஜெயம். அப்போ தான் யோசித்தேன், இப்படியும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்காரா?
உண்மையிலேயே மனசாட்சிப்படி சொல்கிறேன், இந்த ஆளுக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ கடவுளால் நான் நினச்சேன். 2007 2008 அதில் நடந்தது. இதில் ஆக எல்லாமே கட்ட பஞ்சாயத்து, எல்லாமே அவர் பங்களாவில் வைப்பார். போலீஸ்காரன் பூரா அவர் அந்த பங்களாவில் போய் நிற்கணும். அநியாயம், அக்கிரம். ஒரு பெண்ணை விட மாட்டார். எதுக்காக ராமஜெயம் கொலை வழக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கு? விசாரணை செய்யக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் அப்பா அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணார், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேணான்னு அதில் சுணக்கம் காட்டினாங்க. அதுதான் காரணம். கண்டுபிடிக்க முடியாது. காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கலாம், சில ஆதாரங்கள்லாம் வலுவாக இருந்தது, கண்டுபிடிக்க வேணாம், என்னம்மா பண்ணாங்க. இவருடைய அண்ணன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். KN நேரு கருணாநிதி இவரை பார்த்து என்ன கேட்டார் யோசிங்க. என்ன கேட்டார் கருணாநிதி? என்னையா திருச்சியை விலைக்கு வாங்க போறியான்னு கேட்டார். 300 கறவை மாடை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. 300 கறவை மாடு, 3000 கோடி 4000 கோடின்னு கொள்ளையடித்து சொத்தை வச்சுக்கிட்டு கறவை மாடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு, அவ்வளவும் காவேரி ஆஸ்பத்திரி பூரா இவருடைய ஆஸ்பத்திரி, திருச்சியில் ஆஸ்பத்திரி, சென்னையில் ஆஸ்பத்திரி, எத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை ஆயிரம் கோடி அம்மா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு டாக்டருடைய லேண்டை அபகரித்து அவர் பாவம் ஊர் ஊராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். வச்சுக்கிட்டு கருணாநிதி அறிவாலயம்னு கட்டி விட்டார். பண்ணினது கொஞ்சமாக நெஞ்சமாக அநியாயமாக அக்கிரமோ. அவர்கிட்ட போய் பணம் வாங்கினாங்க. பிஜேபி தலைவராக இருக்கிறாள்லாம் போயிட்டு அவர்கிட்ட போய் பணம் வாங்கினான் வெக்கம் இல்லாமல். சவுக்கு சங்கர் அவர்கிட்ட போய் பணம் வாங்கினான். காவல்துறையிலேயே கால் ஹிஸ்ட்ரியில் சவுக்கு சங்கரோட ஒரு பேசினதை வச்சு அங்கேயே விசாரித்து எடுத்துட்டாங்க. யாருக்கு சவுக்கு சங்கருக்குமா, யார் மூலமாக வந்தது, KN நேரு தம்பி மூலமாக பணம் எவ்வளோ வந்தது, எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாலின்கிட்டே கொடுத்தாங்க. ஸ்டாலின் பார்த்தவர் கோவப்படுவார்னு நினச்சா KN நேரு எண்ணூர் கலந்தவர்னாரு. கருணாநிதிக்கு அவரை பிடிக்காது. அதனால தான் திருச்சி சிவானு இவருக்கு எதிர்ப்பாக ஒருத்தரை கருணாநிதி உருவாக்கி வைத்திருந்தார். ஸ்டாலினுக்கு அதெல்லாம் புரியாது. அதனால் ஸ்டாலின் பயந்து விட்டார். அதனால் தான் KN நேருவை எண்ணூர் கலந்தவர் என்று வர்ணிக்கிறார் என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.